ஒரு கதை கேட்போமா? ஒரு கடலில் ஒரு மீன் குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்துட்டு அதில் உள்ள குட்டி மீன் அந்த அம்மாவை பார்த்து கேட்டுட்டு, என் அம்மா, நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தண்ணி முக்கியம்னு சொல்கிறாங்கல்லம்மா, அந்த தண்ணி எங்கே அப்படின்னு கேட்டுட்டு உடனே அந்த அம்மா மீன் சொல்லிச்சு, நம்மளை சுற்றி இருக்கலம்மா, இதுதான் தண்ணி அப்படின்னு சொன்னோடனே இந்த குட்டி மீன் சொல்லிச்சு, ஏம்மா என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரிலையே, நான் உங்களுக்கு தெரில, நான் அப்பாட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி மீன் அப்பாட்ட போச்சு. அப்பாட்ட போய் கேட்டு, அப்பா தண்ணி முக்கியம்னு சொல்கிறாங்கல்லப்பா, தண்ணி எங்கே அப்படின்னு கேட்ட உடனே அப்பா சொன்னாங்க, இதுவும் நம்மளை சுற்றி இருக்குல்லம்மா, இதுதான் என்னது தண்ணி அப்படின்னு சொன்னோடனே இந்த குட்டி மீன் ரொம்ப வருத்தமாக, ஏன்னா அதுக்கு தண்ணி தெரில அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக அந்த பக்கம் போயிட்டுருக்கோம். ஒரு சுறா மீன் வந்துடும். ஒன்று அந்த சுறா மீன்கிட்ட கேட்கும், நாம் உயிர் வாழ்கிறதுக்கு தண்ணி முக்கியம்னு சொல்கிறாங்கல்ல, ஆனால் என் கண்ணுக்கு தண்ணியே தெரிலையே அப்படின்னு சொன்னோடனே இந்த சுறா மீன் என்ன பண்ணும், அந்த குட்டி மீனை அதுக்கு மேலே ஏற்றிட்டு கடலுக்கு மேலே வந்துடும். மேலே அது நீந்த ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்தில் இந்த குட்டி மீனுக்கு மேலே வந்தோடனே மூச்சு விட முடியாமல் ஆயிரும். உடனே இந்த குட்டி மீன் என்னால் முடியலை அப்படின்னு சொன்னோடனே சுறா மீன் உள்ளே கொண்டு போயிடும். கடலுக்குள்ளே போனோடனே சொல்லும், பாத்தியா இதுதான் தண்ணி, நம்ம இதுக்குள்ளே தான் இதுவெல்லாம் இருந்தோம் அப்படின்ட்டு. இதே போல் தான் நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய நன்மைகள் நம்மளை சுற்றி இருக்குது. ஆனால் அந்த நன்மையை நாம் அனுபவிக்கிறத விட்டுட்டு கிடைக்காத சில காரியங்களுக்காக நம்ம ரொம்ப கவலைப்பட்டு அலைஞ்சிட்டே இருக்கிறோம். நாம் அப்படி இருக்காமல் நம்மளை சுற்றி இருக்கிற நன்மையை, நமக்கு எது நன்மையாக இருக்குதோ, நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை பிரயோஜனப்படுத்தி நம்ம வாழ்க்கையை வாழ்வோமா?